கருங்கண்ணி புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனி நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி வாழை இலை போட்டு சுட சுட 2000 பேருக்கு விடிய விடிய சாப்பாடு, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, பந்தி பரிமாறி அசத்தல். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த கருங்கண்ணியில் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இரவு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சொப்பரத்தில் மிக்கேல் அதிபர் அருளானந்த சவேரியார், கன்னிமரியால், சூசையப்பர், மாதா அந்தோனியார் ஆகிய 7 சொரூபங்கள் எழுந்தருளினர். முன்னதாக முன்னாள் தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் மற்றும் ஆலய பங்கு தந்தை டேவிட் செல்வகுமார் தலைமையில் சிறப்பு திருப்பலியை செய்து வைத்தார். ஆலய வளாகத்தில் இருந்து துவங்கிய தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியே நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து வண்ணமிகு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் ஜாதி மத பேதம் இன்றி சுட சுட 2000 பேருக்கு விடிய விடிய சாப்பாடு, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரசம் உள்ளிட்டவைகள் பந்தி பரிமாறி அசத்தினர். இதில் சுற்று வட்டாரத்தில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட அனைத்து மத மற்றும் சமுதாய மக்களும் மத நல்லிணக்க முறையில் அன்னதான விழாவில் கலந்து கொண்டு சாப்பிட்டு சென்றனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். எமது நாகை செய்தியாளர் RS இளங்கோவன். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் எங்களுடைய பாதுகாவலராம் புனித அந்தோனியார் வழியாக எங்கள் புகழ் பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதா.
கதைக்கு விட்டு விடு. அவ்வளோதான். நல்லா கிண்டுங்க, சும்மா கிண்டி. ஆட்டுக்கறி தானே? கோழிக்கறி, ஆட்டுக்கறி. கறியா இருங்க. கறியா கிண்டி விடு. எடுத்துருக்க மாட்டாங்களா? எடுத்தாங்களா? எங்கள் ஊரின் பாதுகாவலராக இருக்கின்ற தூய அந்தோணியாருடைய திருவிழா மகிழ்ச்சியிலே இருக்கின்றோம். இந்த நேரத்திலே உங்களுக்கும் தூய அந்தோணியாருடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தூய அந்தோணியாருக்கு ஆண்டுதோறும் நாங்கள் விழா எடுக்கின்றோம். இது 108வது வருடமாக இந்த விழாவை நாங்கள் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த மே மாதம் 20ஆம் தேதி தூய அந்தோணியாருடைய திருக்கொடியை கொடிமரத்திலே ஏற்றி அவருக்கு இந்நாள் வரை 13 நாட்கள் நவநாள் செய்திருக்கின்றோம். இன்றைய நாள் இறுதி நாளிலே அவருக்கு தேர்பவனி எடுக்கின்றோம். இந்த தேர்பவனியிலே மக்களெல்லாம் கலந்து கொண்டு மிகவும் உற்சாகத்தோடு அந்தோணியாருடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். புனித அந்தோணியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகவே இருக்கும். உலகிலே அன்னை மரியாளுக்கு அடுத்த ஒரு நிலையிலே இருக்கின்ற தூய அந்தோணியார் பலவிதமான புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். உலகெங்கும் தூய அந்தோணியாருக்கு நிறைய ஆலயங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் கத்தோலிக்க மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக பிற மத சகோதர சகோதரிகளுக்கும் எண்ணற்ற புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். கருங்கண்ணியில் வீற்றிருக்கும் எங்களுடைய தூய அந்தோணியாரும் கூட இந்த பகுதிவாழ் மக்கள் அனைவருக்குமே நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் அந்த மக்கள் வந்து அந்தோணியாருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி எண்ணெய் ஊற்றி தங்களுக்கு தூய அந்தோணியார் செய்த அனைத்து புதுமைகளுக்கும் நன்றி செலுத்தி வருகின்றார்கள் என்பது இந்த பகுதியிலே ஒரு போற்றத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது. எனவே இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் தூய அந்தோணியார் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூய அந்தோணியாரை நோக்கி வரும் ஒவ்வொருவருக்கும் தூய அந்தோணியார் நிறைவான அருளையும் ஆசிரையும் பொழிந்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்தோணியாருடைய பாதத்திலே உங்கள் குடும்பங்களை எல்லாம் வைத்து ஜெபிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நிறைவான அமைதியையும் ஆசிரையும் தூய அந்தோணியார் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். இந்த வேளையிலே நாங்கள் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்ற வகையிலே 1000 பேருக்கு இங்கே கறி உணவு சமைத்து அன்னதானம் போடுகின்றோம். எனவே இந்த அன்னதானத்திலே நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக உணவை உண்டு செல்ல வேண்டும். உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்தோணியார் என்றும் உங்களுடைய குடும்பங்களில் இருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் செய்கின்ற தொழிலையெல்லாம் ஆசீர்வதித்து நீங்கள் பொருளாதார வாழ்விலே மென்மேலும் உயரவும்
ஆன்மீக வாழ்விலே வளரவும் எல்லா வகையிலும் வழிவகை செய்வாராக. ஆமேன்.